Hi everyone, Assalamualaikum. Welcome back to my channel. வட்டலப்பம் விருப்பம் இல்லாதவங்க யாரும் நிற்க மாட்டாங்க. ஸோ அந்த வட்டலப்பம் எந்த ஒரு ஒகேஷன்லேயும் கட்டாயமான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வட்டலப்பத்தை எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எங்கள் ரொம்ப செஞ்சுட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ எடுப்போம். ஃபஸ்ட்டாக ஏலக்காய் நல்லா வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை இடித்து எடுத்துக்கொள்ளவும் மேலும், அப்படி இல்லாட்டி கிரைண்டர் பண்ணி எடுக்கவும் மேலும். அதோடைய கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். அடித்து எடுத்துக்கொண்ட முட்டையோட ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிலால் வாசம் வராமல் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இடித்து அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து கொள்ளணும். ஆஃப்டர் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா சூடாகினதும் அதுக்கு சீனியை போட்டு சீனியை நல்லா கருக்கி எடுத்துக்கொள்ளணும். அந்த சீனி கட்டிகள் இல்லாமல் நல்லாவே கருக்கி எடுக்கணும். அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்ச கரைப்பட்டியை அதில் போட்டு அந்த கரைப்பட்டி மெல்ட் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் கிண்டி கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் அதோட இன்னும் கொஞ்சம் சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது மெல்ட் ஆகும் வர அப்படியே அதை விட்டுறணும். அது மெல்ட் ஆகி வரக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்ச கட்டி பால் அதுக்கு அப்படியே ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். ஆஃப்டர் அதை அப்படியே ஆற வைக்கணும். ஆற வைக்காமல் அது முட்டையோடு போட்டால் முட்டை வெந்து பிடிச்சிடும். அதனால் அதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையோடு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் அது மிக்ஸ் பண்ணதை பவுலில் ஊற்றும் போது வடிகட்டி கொள்ளணும். பிகாஸ் நாங்கள் போட்ட ஏலக்காய் வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால அதை நல்லா வடிகட்டிட்டு அதை நாங்கள் ஊற்றி ஸ்டீமரில் ஒரு 15-20 நிமிஷம் வச்சு எடுத்தால் சுட சுட வட்டலப்பம் ரெடி.